வணக்கம் மக்கள், திஸ் இஸ் ரோப். மார்னிங் தோட்டத்தில் இருந்து வாழைக்காயை பார்த்தா பழுத்துருக்கு. சரி முறிச்சு தள்ளலான்னு களத்தில் இறங்கிட்டேன். எப்படி வெட்டலான்னு பிளான் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 3 வெட்டு போதும். ஒரு இழு பழக்காய் தோலில் வந்து அப்படியே சாயும். அப்படியும் வரலன்னா ஒரு இழுக்கணும், இன்னொரு சின்ன ஒரு வெட்டு போட்டால் போதும். அப்படியே அலைக்காக வந்து நம்ம மேலே சாயும். தாரோட தண்டில் ஒரு வெட்டு, அவ்வளோதான், தூக்கிட்டு போக வேண்டியது தான். இவ்வளோதான் நம்ம வேலை. ரொம்ப சிம்பிளான வேலை தான். அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான மரம்னா அது வாழை மரம் தான். புட்டுக்கு பழம் ரெடி. பக்கத்து வீட்டில் கொஞ்சம் பழம் ஷேர் பண்ணால் போச்சு, அவ்வளவுதான். இனி வாழை மரம் இருந்த இடத்தையே தெரியாத வரை கழித்து போட்டால் தான் பார்க்க நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம வாழைத்தண்டு பொரியலுக்கு வாழைத்தண்டு எடுக்க முடியும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இலையை ஃபுல்லாக கழித்து எடுக்கலாம். ஃபுல்லாக கழிச்சா தான் நம்ம இனி அடுத்தடுத்து கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே சேம் டைம் வந்து பக்கத்தில் இருக்க வாழைக்கண்ணெலாம் எடுத்துகிட்டு ஒரே ஒரு கண்ணை மட்டும் தான் விடணும். அப்போ தான் நல்லா சத்தோடு நல்லா வளரும். அப்போ தான் சரி. இனி ஃபுல்லாக 3 துண்டாக கட் பண்ணி போட்டுடலாம். வெட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்ல ஒரு கத்தி இருந்தால் போதும், நல்லா சடன்னு வெட்டி போடலாம். அவ்வளோதான், நீ வெட்டியாச்சு. இனி அடுத்த இதுதான் நம்ம அடுத்த ஹார்வெஸ்டிங். ஸோ சக்கை கிடக்கு, அப்புறம் ஒரு முந்தன் பழம், இலக்கி, இன்னொரு சின்ன இலக்கி, அப்புறம் வந்து எங்கள் ஊரில் உள்ள சிங்கப்பழம். இனி கீழே கிடக்கிற எல்லாம் வெட்டி போட்ட எல்லாம் இலை, நெக்ஸ்ட்டு வாழைக்கன்று எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். அது என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு மூட்டில் வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டால் போதும். நல்லா பொட்டேஷியம் சத்து, அது சீக்கிரமாகவும் மக்கிடும். நீங்கள் போட்டு ஒரு 6 மந்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே மக்கி இருந்த இடமே தெரியாத மாதிரி போயிடும். ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். சரி, என்னடா இவன் ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் போட்டுட்டு திடீர்னு கார்டனிங் வீடியோ போடுறான்னு பார்க்காதீங்க. இதுவும் என்னோடய பார்ட் ஆஃப் த ஹாபீஸ் தான். முன்னாடியில் அது மணிக்கணக்காக தோட்டத்தில் இருந்த காலம்லாம் இருக்குது. இதில் இருக்க கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து ட்ரெயினில் 2-3 கண்ணுங்களை எடுத்துகிட்டு வந்து அதுலேருந்து ரெடி பண்ணது எல்லாமே. நல்லா தோட்டத்தை ஃபுல்லாக களையல் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணது. வாழைக்கன்று பொறுத்தவரை எவ்வளோ தலைமுறை மாறினாலும் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அது பாட்டு வளரும். ஆனால் நம்ம ஒரே ஒரு கன்று விட்றது நல்லது. பக்காவாக இடத்தெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. இனி வந்து அடுத்து நம்ம வாழைத்தண்டு எடுக்க வேண்டிய வேலை தான். கடைசியாக வாழைத்தண்டு எடுக்கிற டைம். இருக்கிற தண்டில் வந்து ஒரு கீரல் போட்டிங்கன்னா அப்படியே அலைக்காக கையில் வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான், நம்மளுக்கு வாழைத்தண்டு கிடச்சிருச்சு. இனி இது ஜூஸ் போடுறோமோ இல்லை பொரியல் பண்ணுறோமோ, அது வீட்டில் உள்ளவங்க எப்படி டிசைட் பண்ணி பண்ணுறாங்களோ அவங்க செய்கிறத நம்ம சாப்பிடணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த வாழை கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சின்ன வேலை தான். லோ மெயின்டெனன்ஸ், ஹை யூசேஜ். இதுதான். அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் கட் பண்ணி கழிச்சு போடுறது ரொம்ப கடுப்பான வேலை. இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது. ஸோ இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த வேலையை முடிச்சுட்டு எடுத்து நம்ம கப்பி டப் எல்லாம் கொஞ்சம் தண்ணி கிளியர் பண்ணணும். அதான் அடுத்த வேலை. கட் பண்ண வாழைத்தண்டு, வாழைக்கொலை வீட்டில் போய் கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், இன்றைக்கோட வேலை முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்ஸ். இந்த வீடியோ யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.